வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சீனியர்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் சமாளிக்க முடியல. இது எல்லா கட்சியிலும் திமுகலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து கம்மியான சீனியர் தான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரோட அப்பா இறக்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள் வந்து பார்த்துட்டு போகிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வர்றான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே மணி பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போய் அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி போய் சொல்ல பேட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு போன அப்புறம் எஸ்பி வேலுமணி பேட்டி கொடுத்தது தான் பார்த்திங்கன்னா அதிமுகவில் அதிர்ச்சி. ஜெயலலிதா பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு அமைச்சரும் பார்த்திங்கன்னா அதிமுக காலகட்டத்தில் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் முறை பேட்டி கொடுத்தும் வேலுமணி பேட்டி கொடுக்குறாருன்னா எடப்பாடியோட கண்ட்ரோலில் இவங்கெல்லாம் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.